பிரியங்காவோட திருமணத்துல மாகாப்பா ஏன் கலந்துக்கல? ஒருவேளை பிரியங்கா மாகாப்பாவ கூப்பிடலையா? அவங்க 2 பேரும் பிரச்சனையாங்கிற மாரி எக்கச்சக்கமான கேள்வி எழுந்துச்சு. இந்த நிலையில பிரியங்காவோட திருமணத்துக்கு மாகாப்பா ஏன் வரல அப்படிங்கிற விஷயம் இப்ப தெரிய வந்திருக்குது. சூப்பர் சிங்கர் ஆரம்பிச்ச காலத்துல இருந்து இப்ப வரைக்கும் மாகாப்பா, பிரியங்கா இவங்க 2 பேருமே ரொம்ப ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டா வந்துட்டு இருக்காங்க. பிக் பாஸ் வீட்ல இருக்கும்போது கூட ஃபர்ஸ்ட் மாகாப்பாவ பிரியங்கா அந்த கெஸ்ட் அப்பீயரன்ஸ்ல பார்க்கும்போது பயங்கரமா தேம்பி தேம்பி அழுதுட்டாங்க. அந்த அளவுக்கு இவங்க 2 பேருக்கு இடையில ஒரு ஆங்கரிங் அப்படிங்கிறத தாண்டி நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்து வந்துட்டு இருக்கு. பிரியங்காவுக்கு ஒரு வெல்விஷரா மாகாப்பாவும், மாகாப்பாவுக்கு ஒரு வெல்விஷரா பிரியங்காவும் இருந்து வந்துட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட பிரியங்கா லைஃப்ல ஒரு முக்கியமான விஷயம் ஒண்ணு நடக்குது. ஒரு திருமணம் நடக்குது அப்படின்னா, அந்த திருமணத்துல மாகாப்பா இல்லையா? மாகாப்பா ஏன் கலந்துக்கல? சரி, கல்யாணத்துல தான் கலந்துக்க முடியல. ரிசப்ஷன் ஈவென்ட் வச்சாங்க. அந்த ஈவென்ட்ல அமீர், பாவனி, நிரூப் இவங்கலாம் கலந்துக்கிட்டாங்க. அதுலயுமே மாகாப்பா இல்லையேங்கிற கேள்வி நெறைய பேருக்கு வந்துச்சு. அதனாலயே சில பேர் என்ன பண்ணிட்டாங்கன்னா, மாகாப்பாவுக்கும் பிரியங்காவுக்கும் சண்டை. மாகாப்பாவ பிரியங்கா கல்யாணத்துக்கு கூப்பிடல. இன்னொரு பக்கம் மாகாப்பா பிரியங்காவோட திருமணத்துல விருப்பம் இல்லாம இருக்காருங்கிற மாரி எக்கச்சக்கமான வதந்திகள் பரவுச்சு. அப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வைக்கிற விதமா, உண்மையாவே மாகாப்பா எதுக்காக பிரியங்காவோட திருமணத்துல கலந்துக்கல அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. பிரியங்கா திருமணம் நடந்திருக்கக்கூடிய அந்த நேரத்துல மாகாப்பா ஊர்லயே இல்ல. அத விட முக்கியமானது அவர் இந்தியாவிலே இல்லையாம். அவர் வெளிநாட்டுல அவர் ஒய்ஃப் கூட ட்ரிப் போயிருக்காரு. இப்ப கூட ரீசென்ட்டா இன்னைக்கு அவரோட Instagram பக்கத்துல ஒரு ஸ்டோரி ஒண்ணு போட்டிருக்காரு. அவங்க ஒய்ஃப்க்கும் அவருக்கும் இன்னைக்கு வெட்டிங் அனிவர்சரி. இத செலிப்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவும், இந்த சம்மர செலிப்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவும், அவர் வெளிநாடு கண்ட்ரிக்கு ட்ரிப் போயிட்டாராம். எப்பவுமே சம்மர்ல ட்ரிப் போறது அப்படிங்கிறது இயல்பான ஒண்ணு தான். குறைஞ்சது ஒரு 1 வார காலம், 2 வார காலம் அவர் ட்ரிப் போறத வழக்கமா வச்சிருக்காரு. இவர் நேரமா என்னன்னு தெரியல. இவர் ட்ரிப்புக்கு போன அந்த நேரத்துல பிரியங்கா அவங்க மேரேஜோட டேட்ட ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. இருந்தாலும் ஃபிக்ஸ் பண்ண டேட்ட மாகாப்பா ஒரு ஆளுக்காக மாத்த முடியாது அப்படிங்கிறத மாகாப்பாவும் புரிஞ்சுக்கிட்டாரு. நான் திருமணத்துக்கு வரலனாலும் பரவாயில்ல. நான் இந்தியா வந்ததுக்கு அப்புறமா நான் உன்ன மீட் பண்றேங்கிற மாதிரி தான் பதில் குடுத்திருக்காராம். ஆக மொத்தத்துல பிரியங்கா மாகாப்பாவ கல்யாணத்துக்கு கூப்பிடல அப்படிங்கிற விஷயம் எல்லாமே பொய் தான். மாகாப்பா ஊர்லயே இல்ல. அவர் இந்தியாவிலே இல்ல. அந்த ஒரு காரணம் தான் பிரியங்கா திருமணத்த அவர் அட்டெண்ட் பண்ண முடியல அப்படிங்கிறது இப்ப தெரிய வந்திருக்குது. இது ஒரு பக்கம் இருக்க 90ஸ், 80ஸ் காலகட்டத்துல ஒரு சாக்லேட் பாயா வலம் வந்தவர் தான் நடிகர் அப்பாஸ். அதுக்கப்புறம் ஹார்பிக் விளம்பரத்துல நடிச்சாரு. கொஞ்ச நாட்கள் அமெரிக்கால போய் செட்டில் ஆனாரு. பெட்ரோல் பங்க்ல வேலை பார்த்தாரு அப்படிங்கிற மாதிரியும் இவர பத்தி எக்கச்சக்கமான விஷயம் வெளிய வந்துச்சு. திரும்பவும் அவர் இந்தியாவுக்கு ரிட்டர்ன் ஆகிறாரு. எக்கச்சக்கமான சின்ன திரை சீரியல் நடிக்க போறாருங்கிற மாரி ஒரு சில வதந்திகளும் பரவுச்சு. ஆனா, இப்ப அது எல்லாத்தையும் தாண்டி ஒரு படி மேல போயி, இப்ப தமிழ் சினிமால மறுபடியும் ஹீரோவா அறிமுகமாக போறாராம். இந்த படத்த ஒரு பிரபலமான தயாரிப்பாளரும் தயாரிக்க போறாங்களாம். சரி, 90ஸ் காலகட்டத்துல ஒரு சாக்லேட் பாயா வலம் வந்ததால எக்கச்சக்கமான ஹீரோயின்ஸ் இவங்க நடிக்கிறதுக்கு ஆசைப்பட்டாங்க. ஆனா, இந்த காலகட்டத்துல இவரு கூட யார் நடிப்பாங்கங்கிற கேள்வி வந்துச்சு. அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற விதமா பதிலும் குடுத்திருக்காங்க. இப்ப பல படங்கள்ல முக்கியமான கதாபாத்திரம் நடிச்சிருந்திருக்கக்கூடிய துஷாரா விஜயன் தான் தமிழ் சினிமால கம்பேக் கொடுக்கக்கூடிய அப்பாஸோட அடுத்த திரைப்படத்துல ஒரு முக்கியமான கதாபாத்திரம் பண்ண போறதா தகவல் வெளிய வந்திருக்குது. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.